நாம் பார்க்க இருக்கக்கூடிய நூல் திருவுந்தியார். திருவுந்தியார் சென்ற வகுப்பிலேயே நம்ம சிந்தித்திருந்தோம். எத்தனை பாடல்கள் சென்ற வகுப்பில் சிந்தித்திருந்தோம்? ஐயா 13 பாடல்கள் நாம் சிந்தித்திருந்தோம். ஓட்டற்று நின்ற உணர்வு பதிமட்டி தேட்டற்ற இடம் சிவம் உந்தீவர தேடும் இடம் அது அன்று உந்தீவர என்று அந்த 13வது பாடலோட நினைப்பவர்களுடைய மனத்திலே இருந்து பெருமான் அருள் செய்கின்றான் என்கின்ற அந்த நிகழ்வினை சொல்லி நாம் தன்முனைப்போடு, எப்போதுமே இதில் சொல்லுகின்ற செய்தி என்ன அப்படின்னா, தன்முனைப்போடு நமக்கு இருக்கக்கூடிய பசுகரணங்களால், கருவிகரணங்கள் இருக்கக்கூடியதில் பசுகரணங்களாலோ பாசகரணங்களாலோ இறைவனை அடைய முடியாது. அப்போ எதை கொண்டு இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால், அவன் அருளாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பதிகரணங்களை கொண்டு தான் அவனை அடைய முடியும். அதை திரும்ப சொல்லுகின்றார். அடுத்து 14வது பாடலில், கிடந்த கிழவியை கிள்ளி எழுப்பி உடந்தை உடனே நின்று உந்தீபர உன்னையே கண்டது என்று உந்தீபர. இங்கே நம்ம உடலிலே ஏற்கனவே திருவருள், எப்பொழுதும் நமக்கு இறைவன் நம்மோடே இருக்கின்றான். ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து அருள் செய்கின்ற பெருமான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நம்ம கண்ணை இமைக்கின்ற நேரம் கூட இறைவன் நம்மை விட்டு பிரிவதில்லை. அப்படி இருக்கக்கூடிய பெருமான், ஆனால் அதை நாம் உணரணும்னா நமக்கு யார் வேண்டும்? நமக்கு ஒரு குருநாதருடைய துணை வேண்டும். அவர் இறைவன் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை நமக்கு உணர்த்தினால் இந்த ஆன்மா உணர்ந்து அதை பின்பற்ற தலைப்படும். இப்போ திருவருள் இந்த உயிரிலே கலந்து இருப்பதை ஏன் நாம் அறிய முடியல? குருநாதர் சொல்லுகின்ற வரையிலும், அவர் உணர்த்துகின்ற வரையிலும் இந்த ஆன்மா ஏன் பற்றி கொள்ளவில்லை என்று சொன்னால், அது இயல்பாகவே ஆணவ மலப்பற்றோடு இருக்கிறதுனால, உன்னிடத்திலே ஆணவம் இருக்கின்றது, நம்மிடத்திலே ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய முக்குற்றங்களை நீக்கினால்தான் நாம் இறைவனுடைய திருவடிக்கு செல்ல முடியும் என்பதை குருநாதர் அந்த திருவருளை தூண்டி நமக்கு அறிவித்தால் அன்றி நாம் அறிய மாட்டோம். அது உன்னையே கண்டது என்று உந்தீவர. அப்போ உன்னையே அப்படின்னா உள்ள என்ன இருக்கு? நம்ம இது நாள் வரை என்ன இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம என்னென்னவோ இருக்குது, இந்த உயிர் இருக்குது, இன்னும் என்னென்னவோ இருக்குன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உள்ளே இருப்பது என்ன? திருவருள். இறைவன் தான் உள்ளே இருக்கின்றான். அவனை நாம் காண வேண்டும் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய கல் ஒருத்தர்கிட்ட இருக்குது. அதை போய் வச்சுட்டு இருக்காரு. இது ரொம்ப ராசியான கல்லுங்க, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படியா, அதை கொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய துறவி ஒருத்தர் வாங்கி பார்க்குறார். அப்படி வாங்கி பார்த்த உடனே, அது ரொம்ப நல்ல கல் தான், இதை கொண்டு போய் இதனுடைய விலை என்ன அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இல்லைங்க, இதை நான் விலைக்கு கொடுக்கறதில்ல, இது பரம்பரையாக எங்கள் வீட்டில் இருக்கிறது. இல்லைப்பா, நீ இதை கொடுத்து என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வெளியில் அனுப்புகிறாரு. ஒரு இடத்துக்கு கொண்டு போய் காட்டுறான். கொண்டு போய் சாதாரணமாக ஒரு விளையாட்டும் போது எடைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நான் ஒரு 100 ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து அதை எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறான், நகை வியாபாரி போகிறான். இது நல்ல வைரக்கல்லாச்சு, இது பட்டை தீட்டுனா ரொம்ப போகும், நான் ஒரு 10 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து இன்னொருத்தர் பார்க்குறார், இது ரொம்ப கிடைக்க முடியாத வைரம், இதுக்கு நான் 1 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு. அப்போ அந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருள் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அதை என்னவா பார்த்துட்டு இருக்காங்க? வெறும் ஏதோ ராசியான கல் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா,
அதை சுற்றி அந்த அழுக்கு படிந்திருக்கிறதுனால அது வைரக்கல் தான் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஆனால் வந்த துறவிக்கு இது எவ்வளவு பெரிய வைரக்கல் அப்படிங்கிறது தெரியும். அப்போ நம்முடைய மதிப்பு என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் தான் நம்முடைய மதிப்பு. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஞானாசிரியர் வழிகாட்ட வேண்டும், குருநாதர் வழிகாட்ட வேண்டும் என்பதை இந்த பாடலில் சொல்றார். அடுத்து 15வது பாடலில், பற்றை அறுப்பது ஓர் பற்றினை பற்றில் அப்பற்றை அறுப்பர் என்று உந்தீபர பாவிக்க வாரார் என்று உந்தீபர. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலகப்பற்றை விட வேண்டும். யான் எனது என்கின்ற இந்த உலகப்பற்றை விட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்னா, இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். ஏங்க இறைவனை பற்றி கொள்ள வேண்டும்? இப்படியே பற்றை விட்டுவிட முடியாதா அப்படின்னு சொன்னால், ஆன்மாவின் தன்மை சார்தலின் வண்ணமாதல். இந்த ஆன்மாவுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, இது எப்போவுமே தனித்து இயங்காது. எதையாவது ஒன்றை பற்றி கொண்டே தான் இருக்கும். அப்போ இந்த உலகப்பற்றை விட வேண்டும்னா அப்போ இதுக்கு என்ன தேவை? வேறு ஒரு பற்று தேவை. அந்த பற்று இல்லாமல் அதனால் இயங்க முடியாது. அப்போ என்ன பற்றை பற்றி கொண்டால் இதற்கு இந்த உலகப்பற்று நீங்கும் அப்படின்னா, இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் இதற்கு உலகப்பற்று நீங்கும். அதான் வள்ளுவர் நமக்கு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. அப்போ இந்த உலகப்பற்றை விட வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொண்டால் பற்றை அறுப்பார் என்று உந்தீபர. எந்த பற்று? இந்த உலகப்பற்றை அறுப்பார் என்று உந்தீபர பாவிக்க வாரார் என்று உந்தீபர. திரும்ப மீண்டும் பிறவிக்கு வரமாட்டார்கள். பாவிக்க வாரார் என்று உந்தீபர என்று இந்த 15வது பாடல்ல நமக்கு எடுத்து எம்புகின்றார். அடுத்து 16வது பாடல், உழவாது உணர்கின்ற யோகிகள் ஒன்றோடும் தழுவாமல் நிற்பரென்று உந்தீபர தாழ்மணி நாவே போல் உந்தீபர. இப்ப அப்படி இந்த பற்றற்ற நிலையில நாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? ஒரு முறை இறைவனுடைய திருவடியை சென்று ஒரு முறை திருக்கோயிலுக்கு போய் வழிபாட்டுக்கு போயிட்டோம்னா அடுத்து நாம் திரும்ப உலகப்பற்றுக்கு வராமலா இருக்கிறோம். திரும்ப அடுத்து உலகப்பற்றுக்கு வந்துடுறோம். அந்த கோயிலுக்கு உள்ளே இருக்கின்ற நேரம் அந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய நேரம் மட்டும்தான். அதுலேயுமே பல பேர் இருக்கிறது இல்லை. அதுலேயும் பல பேர் கோயிலுக்குள்ளே போய் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டை, அவங்க வீட்டில் இது நடந்தது இவங்க வீட்டில் இது நடந்ததுன்னு பேசுது. அதுக்கு ஒரு கதை பேசுறதுக்குரிய ஒரு இடமா நம்ம கோயிலை வச்சுருக்கோம். ஆனால் திருக்கோயிலுக்கு உள்ளே நுழைந்துட்டோம்னா அதற்காக தான் வழிபடும். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தீய எண்ணங்களை குணங்களை எல்லாம் அங்கேயே பலியிட்டுட்டு அதுக்கு அப்புறம்தான் நாம் திருக்கோயிலுக்கு உள்ளேயே நுழையணும். இறைவனை பார்க்கணும். திருமுறைகள் பாடுறது, அடியார்களுடைய பெருமையை பேசுறது, வேறு என்னென்ன வகையான தொண்டுகளை நம்மால் செய்ய முடியுமோ, உழவாரப்பணி முதலான தொண்டுகள், நந்தவனம் பராமரித்தல், திருவிளக்கு ஏற்றுதல், இது மாதிரி என்னென்ன பணிகள்லாம் இருக்கோ அது மாதிரியான பணிகளை எல்லாம் நாம் அங்கே செய்யணும். அப்படி செய்கின்ற போது அதுதான் கைதான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்குதுன்னு வாய் எதையோ பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ போய் திருமுறைகளை ஓதணும். இறைவனுடைய 5 எழுத்தை நாமாவளியை சொல்லணும். நாமாவளியாக சொல்வது என்பது வேறு, மந்திரமாக நாம் உச்சரிப்பது என்பது வேறு. அதற்குரிய வேறுபாடுகளை நாம் உணர்ந்து கொள்ளணும். அப்படி அந்த நிலையிலேயே நாம் இருந்து கொண்டிருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, யோகிகளுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த மணி அதுக்கு சான்று காட்டுறார். தாழ்மணி நாவே போல் உந்தீபர. ஒரு மணி பூசை மணி இருக்குது. இப்போ இந்த பூசை மணி என்ன பண்ணுறாங்க, மணியை பூசை உடனே அப்படியே கீழே வச்சிடுறாங்க. அந்த மணியை கீழே வச்ச உடனே அது ஓசையாக இருந்தனா அசைந்து ஓசை எழுப்புமா? எழுப்பாது.
அதே ஒரு இடத்துல பெரிய கோயில் எல்லாம் மணியை தொங்க விட்டுருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, போகிறவங்கெல்லாம் போய் இதே இருப்பாங்க. அது எப்பொழுதும் ஓசை எழுப்பி கொண்டே இருக்கும். இல்லைன்னா போகும்போது அப்படியே ஒரு தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. அது அசைஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த மணியினுடைய ஓசை கேட்டு கொண்டு இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் ஞானிகள் எப்படின்னா, அந்த சலனமற்று புறவோசைகள் எல்லாம் பெரும்பாலும் ஈடுபாடு இல்லாமல் அதிகம் பேசாமல் அப்படியே எப்படி ஒரு மணி தரையை வைத்து விட்டால், பூமியில் வைத்து விட்டால் அது எப்படி எந்த விதமான ஓசையும் எழுப்பாமல் இருக்குமோ அதை போல அமைதியாக இருக்கும் நிலை அப்படின்னு அதை காட்டுறார். அடுத்து 17வது பாடல்ல, திருச்சிலம்பு ஓசை ஒலி வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தீபர நேர்பட அங்கே நின்று உந்தீபர. சிவபெருமான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பமான இறைவனுடைய திருவடிவம், சிவபெருமானுடைய திருவடிவங்கள் இருக்கும். ஆனால் பெருமானுடைய வடிவத்திலேயே அந்த ஆனந்த கூத்தப்பிரான் நடராச பெருமான் திருவடிவத்தை சொல்கிறார். எப்பொழுதும் அதை சிந்தையிலே நிறுத்தி கொண்டு, எதனால் அவன் பெருமான் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறான். அவனுடைய இயக்கம் இருந்தாதான் நாமெல்லாம் என்ன செய்ய முடியும், இயங்க முடியும். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அப்படி ஆனந்த கூத்தப்பிரானாக அவன் எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருக்கிறான். அப்படி ஆடுகின்ற போது அவனுடைய திருவடியிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த சதங்கை, அந்த கிண்கிணி, அதனுடைய ஓசை, அதை பிடித்து கொண்டு அவனை சென்று பற்றுங்கள் அப்படின்னு சொல்றார். திருச்சிலம்பு ஓசை ஒளி வழியே சென்று. சரிங்க, இங்க என்ன ரெண்டு சொல்றாரு? ஓசைனாலும் ஒளினாலும் ஒன்று தானே, ரெண்டுமே சத்தம். இதுதான் தமிழினுடைய சிறப்பு. மற்ற எல்லா மொழிகள்லையும் பெரும்பாலும் ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு ஒரு சொல்லு தான் இருக்கும். ஏதாவது ரொம்ப பண்பட்ட சில மொழிகளில் 2-3 சொல்லு இருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் இந்த மாதிரி ஒரு பொருளை குறிப்பதற்குரிய பல சொற்களை எடுத்தீங்கன்னா நீங்கள் அதையே தனியாக பல சொற்களை எழுதிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். அது நீண்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்புடையது. இதில் ஓசை அப்படிங்கிறது அகத்திலே கேட்பது. நம்ம பெருமானுடைய ஊசை நம்ம ஒவ்வொருத்தரும், நம்முடைய சேரமான் பெருமானாயனார் எப்பொழுதும் அவருடைய சிவபூசையினுடைய நிறைவில் சிவபெருமானுடைய ஆனந்த கூத்தப்பிரானுடைய திருவடி சிலம்பு ஓசையை கேட்பார். அடுத்து ஒலி என்பது புறத்திலே கேட்பது. அகத்திலே கேட்பது ஓசை, புறத்திலே கேட்பது ஒய். அப்படி இரண்டையும் கேட்டு திருச்சிலம்பு ஓசை ஒளி வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தீபர. அப்படி பெருமானை இந்த இதய கமலத்தில் வைத்து வழிபாடு செய்து, இந்த புருவ நடுவிலே வைத்து வழிபாடு செய்தால் இந்த உள்ளத்திலே அந்த ஓசையும் நம்முடைய புலனாகி அந்த செவியிலே அந்த ஒளியும் கேட்கும். அப்படி நேர்பட அங்கேன்று உந்தீபர, நேர்பட எப்பொழுதும் சிந்தையிலே நிறுத்தி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார். அடுத்து 18வது பாடலில், மருளும் தெருளும் மறக்கும் அவன்கண் அருளை மறவாதே உந்தீபர அதுவே இங்கு உள்ளதென்று உந்தீபர. இப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாமெல்லாம் சில விஷயங்கள் வந்து உடனே ஒரு திருநீர் உத்ராகம் போட்ட உடனே நமக்கெல்லாம் உலக சார்பெல்லாம் நீங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படி நமக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு பெருமிதம் போகணும். நாங்கள்லாம் இப்படிங்க, நாங்கள்லாம் இப்படிங்க, நாங்கள் அதை விட்டுட்டோம், இதை விட்டுட்டோம், எதையுமே விடலை. நீ பல இடங்களில் போய் நம்ம பார்த்தோம்னா எதையுமே விடலை. ஆனால் விட்டதாக நினைத்து கொள்கிறோம். விட்டதாக நாமளே நினைத்து கொண்டு என்ன செய்கிறோம், நாங்கள்லாம் இப்போ உலகியலை விட்டுட்டோம், நாங்கள்லாம் அருளியல் சிந்தனையிலேயே இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லி இருக்கிறோம். அப்படி அந்த மருளும் தெருளும் மறக்கும் அவன்கண் அருளை மறவாதே உந்தீவர. இப்போ இந்த மயக்கம் உலகப் பொருட்கள் மேலே பற்று அப்படின்னு சொல்கிறோம். உலகப் பொருட்கள் மேலே பற்றில்லை அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஆனால் பற்று இல்லையா உண்மையாலுமே அப்படின்னா,
அது கிடைக்காத வரைக்கும் நாம் அது மேலே பற்று இல்லை அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு பைக்கே போதுங்க, கார்லாம் வேண்டாங்க. நாளைக்கு திடீர்னு 10 லட்ச ரூபா வந்து ஒருத்தர் கார் வாங்கி தராருன்னா, அப்போ கார் இன்னொருத்தர் வாங்கி கொடுத்தாலும் என்ன சொல்லணும்? எனக்கு கார் மேலே பற்று இல்லை அப்படின்னா வேண்டாங்க, வேற யாருக்காவது கொடுங்கன்னு சொல்லணும்ல. அப்போ என்ன பண்ணுவோம்? இல்லை ஃப்ரீயாக தானே வருது, எனக்கு கொடுங்க. ஏன் இந்த காரை வாங்கியிருக்கீங்க? இன்னும் ஒரு 20-25 லட்ச ரூபாயில் ஒரு நல்ல காரை வாங்கியிருக்கலாம் இல்லையா? அப்போ பற்று இல்லை அப்படிங்கிறது வாயில தான் இருக்க ஒழிய மனசில் இல்லை. அப்போ என்ன செய்கிறார்? அந்த மற்றும் திருளும் இந்த உலகப்பற்றில் இருக்கிறோம், உலகப்பற்றில் இல்லை என்கின்ற அந்த மயக்கமெல்லாம் இல்லாமல் என்ன சிந்தனை இருக்கணும்? திருவருளே சிந்தித்து இருக்கக்கூடிய நிலை. அருளை மறவாதே உந்தீபர. அப்போ அந்த அருளை மறவாது இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நாம் இந்த உலகப்பற்றில் இருக்கிறோமா இல்லையா என்கின்ற அந்த சிந்தனையே அற்றுப்போய் எப்பொழுதும் இறைவனுடைய சிந்தனையிலே இருப்போம். அவனுக்கு என்ன தொண்டு செய்யலாம், அவனுக்கு என்ன செய்யலாம், எப்படி அவனை அலங்காரம் செய்து பார்க்கலாம், எப்படி நம்மால் முடிந்த அந்த திருத்தொண்டுகளெல்லாம் செய்யலான்னு அதை நோக்கிய சிந்தனையிலேயே நாம் இருப்போம் அப்படின்னு இங்கே காட்டுகின்றார். அடுத்து 19வது பாடலில், கருதுவதன் முன் கருத்தழிய பாயும் ஒருமகள் கேள்வனென்று உந்தீபர உன்ன அரியனென்று உந்தீபர. இப்படி இந்த உலக சிந்தனையில் அதிகம் ஈடுபடாது இறைவனையே சிந்தித்து இருந்தோம்னா அவன் எப்படி நமக்கு வெளிப்பட்டு நிற்கின்றான் என்று சொன்னால், நாம் நினைச்ச உடனே அதை நடத்தி கொடுப்பான் சிவபெருமான். இதனால் நாம் செய்கின்ற நம்முடைய தன்முனைப்பு இன்றி எல்லாமே சிவபெருமானுடைய செயல், எல்லாமே அவனுடைய அருள். நமக்கு நன்மை நடந்தாலும் அது இறைவனுடைய அருள், நமக்கு தீமை நடந்தாலும் அது இறைவனுடைய அருள் என்று எப்போ நினைக்கிறோமோ அப்போ பெருமான் தோன்றி நினைத்த காரியத்தை எல்லாம் செய்து கொடுப்பான். நாவுக்கரசு பெருமான் சொல்வார், அவருடைய பதிகத்தை சொல்லும்போது, நாமெல்லாம் என்ன செய்வோம்? நமக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா நம்ம என்ன இப்படி இந்த நோய் என்னை போட்டு வாட்டுது, இந்த நோய் நான் எப்போ செய்த பாவமோ என்னவோ அப்படிலாம் என்னென்னமோ சொல்லுவோம். ஆனால் நாவுக்கரசு பெருமான் என்ன சொல்லுகின்றார்? அந்த சூளை நோயை அருளுபெரும் சூளை. ஏன்னா அது வரைக்கும் சமண சமயத்தில் இருக்கிறார். அடுத்து அந்த சூளை நோயினால் தான் என்னவா மாறுறார்? சைவராக மாறுறார். அதனால் அது எனக்கு அருள் செய்தது அப்படின்னு அந்த சூளை நோயை சொல்ற. அருள் பெரும் சூளையினால் ஆட்கொள்ளப்பட்டவர் அப்படின்னு அறிமுகப்படுத்தி விடுவார். அப்படி அருள் பெரும் சூளை அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு மனப்பக்குவம் இருந்துடும். அதனால தான் பெருமான் அவர் என்ன கேட்கிறார்? சாமி, எனக்கு திருவடியை, உன்னுடைய திருவடியை என் தலைமேல் வை அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படி சொன்ன உடனே சாமி நல்லூருக்கு வா அப்படின்னு சொல்லி திருநல்லூரில் பெருமானுக்கு, நாவுக்கரசர் பெருமானுக்கு திருவடியை கொடுக்கின்றார். அந்த திருநல்லூர் திருத்தலத்தில் கொடுக்கிறார். அடுத்து திரும்ப சாமி மூவிலை சூலமோ இடபக்குறியும் எனக்கு பொறிங்க அப்படின்னு சொன்ன உடனே அதே திருத்தூங்கானை மாடத்தில் சூளக்குறியும் இடபக்குறியும் பெருமான் பூதகணங்களை விட்டு பிரிக்கிறார். அப்போ அவர் என்ன எல்லாம் கேட்கிறார்? ஒரு இடத்துல சமணர்கள் சமணப்பள்ளி கட்டி பழையாறையில் சாமியினுடைய திருக்கோயிலையே மறைத்திருக்கிறாங்க. அப்போ போய் சாமி அங்கே உட்காந்து திருநாவுக்கரசர் சுவாமியின் இடத்துல, நான் இங்கிருந்து நகர மாட்டேன், நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன், உன்னை பார்க்காம நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல, சிவபெருமான் நம்முடைய இறைவன் அங்கே இருக்கக்கூடிய அரசனுடைய கனவில் போய் சொல்லி, அதுக்கப்புறமேட்டு திரும்ப அரசன் அந்த சமன்பள்ளிகளாக இடித்து திருக்கோயிலுக்குள்ளே போய் பெருமானை வழிபாடு செய்துட்டு தான் திரும்ப போகிறார். அப்படி அவர் நினைத்ததெல்லாம் சாமி அவருக்கு முன்னால் நின்று ஏன் செய்து கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், எந்த நிலையில் அவர் இருக்கிறார்? எப்பொழுதும் இறை சிந்தனையிலே இருந்ததனால அதற்கு முன்னாக இறைவன் அவருடைய கருத்தை முற்றுவிக்கின்றான். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் ஒரு மகள் கேள்வன் என்று உந்தீபர, அவன் உமையம்மையினுடைய கணவனாக இருக்கின்றான். உண்ண அரியன் என்று உந்தீபர. உண்ணுதல் அப்படின்னு சொன்னால் நம்ம எழுதும் போது நமக்கு இப்படி சொன்னால் தெரியும், 3 சுழினா போட்டு
உண்ண உண்ணுதல் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுன்னு அர்த்தம். ரெண்டு போட்டு இதில் கவனிச்சிங்கன்னா இருக்கும். உண்ண அரிய நின்று உந்தி பெற, அப்படி இருக்கக்கூடிய உண்ணுதல் அப்படின்னு சொன்னால் நினைத்தல் அப்படிங்கிறது பொருள். அந்த உண்ணற்கு அரியவன் அப்படின்னா மற்றவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் எப்படி இருக்கிறான், அந்த ஏனைய உலகத்தோருக்கெல்லாம் நினைப்பதற்கும் அரியவனாக இருக்கின்றான். இப்போ நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நாம் இந்த இந்திய திருநாட்டில் தமிழகத்தில் திருவாரூர் திருநகரத்தில் இங்கே இருந்து நாம் இந்த வழிபாட்டெரிய கடைப்பிடிச்சிட்டு ஒவ்வொன்றா கேட்டுட்ருக்குறோம். இதே சீனாவிலேயோ வேற எங்கேயோ பிறந்திருந்தா நமக்கு இப்படி ஒரு சிவபெருமான் என்று ஒரு இறைவன் இருக்கின்றான், அவனுக்கு இத்தனை அருளாளர்கள் பதிகமெல்லாம் பாடியிருக்கிறார்கள், சுந்தரர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் இப்படி வந்து இங்கே அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார், நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நாம் முன் செய்த தவத்தின் பயனாக பெருமானுடைய பெரும் கருணையினால் இங்கே வந்து இருக்கிறோம். மற்றவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் ஒருவன் இருக்கிறான், அவனை நினைக்கணுங்கிற உணர்வு இருக்கா? இல்லை. இதே திருவாரூர் நகரத்தில் இன்றைக்கி எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க, ஆனால் இங்கே நம்ம வகுப்பில் எத்தனை பேர் இருக்கிறோம்? அப்போ இறைவனை நினைய வேண்டும் என்கின்ற சிந்தனை எல்லாருக்கும்லாம் வந்துடாது. அதனால தான் அவனை நினைப்பதற்கரிய உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்படின்னு தெய்வ சேக்கிழார் பெருமான் இறைவன் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடுகின்றார். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாராலையும் அறிந்து கொள்ளக்கூடியவனாக இறைவன் இருக்கிறானா அப்படின்னா இல்லை. இறைவன் மேல் யாரெல்லாம் அன்பு கொண்டு அவன் வகுத்த நேதிப்படி வாழ்ந்து வருகின்றார்களோ அவர்களுக்கு அவன் மிக நெருக்கமாக முன்பு சொன்னதைப் போல திருநாவுக்கரசு பெருமான்களாம் அவர் நினைத்த காரியத்தையெல்லாம் உடனிருந்து செய்து கொடுத்திருக்கின்றார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அப்படி செய்து கொடுத்திருக்கின்றார். திருஞான சம்பந்த பிள்ளையாருக்கு செய்து கொடுத்திருக்கின்றார். மாணிக்கவாசக பெருமானுக்கு செய்து கொடுத்து 63 காட்சி கொடுத்து அவர்கள் செய்த தொண்டை பாராட்டி அவர்களுக்கு அருள் செய்திருக்கின்றான் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படி ஆனால் அடியார்களுக்கு எளியவனாகவும் ஏனையோர்களுக்கெல்லாம் அரியவனாகவும் இருக்கக்கூடியவன் இறைவன் என்று காட்டுகின்றார். அடுத்து 20வது அல்ல, இரவு பகல் இல்லா இன்ப வெளியூடே விரவி விரவி நின்று உந்தீபர விரைய விரைய நின்று உந்தீபர. இப்போ நமக்கு சித்தாந்தத்தில் இரவு என்பது ஆணவத்தோடு உயிர் அழுந்தி கிடக்கக்கூடிய அந்த அனாதி கேவல நிலை. பகல் அப்படின்னு சொல்லக்கூடியது கருவி கரணங்களோடு கூடியிருக்கக்கூடிய இந்த நிலை. கருவி கரணங்கள் அற்ற நிலையிலும் சரி, இந்த கருவி கரணங்களோடு இருக்கக்கூடிய இந்த நிலையிலும் நாம் இருந்து கொண்டே இருந்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா வினைகள் பெருகி கொண்டே இருக்கும், மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு ஆட்பட்டு கொண்டே இருப்போம். அப்போ அந்த பிறவாத நிலை பெற வேண்டும் அப்படின்னா இந்த இரவு பகல் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவி கரணங்கள் அற்று ஆணவத்தில் அனாதி கேவலத்தில் இருக்கக்கூடிய நிலையிலையும் இருக்கக்கூடாது. அடுத்து சகலம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையில கருவி கரணங்களோட இருந்து வேறு வேறு வினைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இருக்கக்கூடாது. அப்போ மூன்றாவதாக இருக்கக்கூடிய நிலையான ஒரு நிலையில் இருக்கணும். என்ன நிலை அது? ஆன்மாவுக்கு 3 நிலை: கேவலம், சகலம், சுத்தம் என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய நிலை கேவலம், அடுத்து சகலம், அடுத்து சுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்த நிலையில் பெருமான் உடைய இரண்டரை கலந்து அவருடைய திருவடியில் அந்த திருவடி இன்பத்தை துய்த்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த உணர்வே இல்லாமல் உயிர் அங்கேயே அழுந்தி கிடக்கக்கூடிய நிலை. அதை விரைய விரைய நின்று உந்தீபர, அந்த நிலையை எவ்வளவு விரைவாக அடைய முடியுமோ அதை நோக்கி வேகமாக ஓடிடணும் அப்படின்னு சொல்லி காட்டுறார். அடுத்து 21வது பாடல்ல சொல்லும் பொருள்களும் சொல்லாதனவும் அங்கு அல்லனாய் ஆனான் என்று உந்தீபர அம்பிகை பாகன் என்று உந்தீபர. இப்ப இறைவன் எப்படி இருக்கின்றான்? இறைவன் எல்லா பொருட்களுக்கும் உள்ளேயும் இருக்கின்றான், எல்லா பொருட்களையும் கடந்தும் இருக்கின்றான். அதனால தான் கடவுள்னு பேர்.
எல்லா பொருட்களையும் கடந்தும் இருப்பவன், எல்லா பொருட்களுக்கு உள்ளும் இருப்பவன். அந்த ஒன்றாய், உடனாய், வேறாய் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நிலைகளில் இறைவன் இருக்கக்கூடியது ஒவ்வொருவரையும் நம்ம ஒவ்வொரு முறையும் நினைந்து கொள்ளணும். அல்லனான் ஆனான் என்று உந்தீபர. அப்போ அந்த பொருட்களுக்கு அல்லாதவனாக அவற்றிலிருந்து பிரிப்பினால் வேறாகவும் இருக்கின்றான். அடுத்து ஒன்றாயும் இருக்கின்றான். உள்ளா ஆனான் என்று உந்தீபர. அம்பிகை பாகன் என்று உந்தீபர. இறைவனை எப்போவுமே சொல்லும்போது அந்த உமையொரு பாகனாக சொல்வது வரும். ஏன் அப்படின்னு சொன்னால், இறைவனும் இறைவியும் தனித்தனியாக இல்லை, எப்போதும் இருவரும் இணைந்தே இருக்கின்றார்கள். எப்படி நெருப்பிலிருந்து சூட்டை பிரிக்க முடியாதோ, எப்படி நீரிலிருந்து குளிர்ச்சியை பிரிக்க முடியாதோ, அதை போல இறைவனும் இறைவியும் பிரிப்பில்லாமல் எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறார்கள். அதை நமக்கு உணர்த்துவதற்குரிய வடிவம்தான் இந்த மாதுரு பாகன் என்று சொல்லக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வடிவம். அம்பிகை பாகன் என்று உந்தீபர. அடுத்து காற்றினை மாற்றி கருத்தை கருத்துனில் ஆற்றுவது ஆற்றல் என்று உந்தீபர. அல்லாதது அல்லது என்று உந்தீபர. இதுவரைக்கும் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய மற்ற வழிபாட்டு முறைகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தவர். அடுத்து இப்போ யோகா நிலையை சொல்றார். யோக நிலையில காற்றினை மாற்றி, இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மூச்சு பயிற்சி சரியா செய்யணும். அதை ஒழுங்குபடுத்தினாலே இறைவனை அடையலாம் சொல்றார். இறைவனுடைய திருவடியிலே அழுந்தி நிற்க பழக்கமா. எப்படி இந்த மூச்சை சரியாக பண்ணணும். அப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த உயிரில் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு இந்த உள்ளுக்குள்ள காற்று இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யறோம், இந்த காற்றை நம்முடைய மூச்சு வழியாக நம்ம வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பேங்க்ல 1 லட்ச ரூபா பணம் வச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக 1000 2000 எடுத்து அப்படியே செலவு பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், 0 ஆகிடும். அப்போ என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க உங்கள் கணக்கில் இனிமேல் பணம் இல்லை, நீங்கள் இனிமேல் பணம் எடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க இல்லையா. அது மாதிரி நமக்கு இந்த மூச்சுக்குள்ளே இந்த உடம்புக்குள்ளே இவ்வளவு காற்றுன்னு வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி வச்சு அனுப்பின உடனே நம்ம என்ன செய்கிறோம், இப்போ எப்படி அந்த 1 லட்ச ரூபா பணம் நம்ம கொடுத்த உடனே அது 1000 2000 எடுத்து உபயோகிக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு முறையும் மூச்சு விடும்போதும் உள்ளேருந்து மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ உள்ளே இழுக்கிறோம் இல்லைங்க, அது என்ன கணக்கு அப்படின்னு சொன்னால், அதை நம்முடைய ஞானிகள் சொல்கிறாங்க, நாம் உள்ளே இழுக்கிறது 8 அங்குலம் மூச்சு, வெளியே விடுறது 12 அங்குலம் மூச்சு. அப்போது ஒரு நாளைக்கு நாம் 21,600 முறை மூச்சு விடுறோம். அப்போ 21,600 × 4, ஒரு நாளைக்கு அவ்வளவு மூச்சை நம்ம கொண்டு வந்ததுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஏன் யோகிகள் நீண்ட காலம் வாழ்கிறாங்க, நீண்ட காலம் வாழ்றாங்க அப்படின்னா, அவங்க இந்த மூச்சை அடக்குறாங்க. எப்படி அடக்குறாங்க அப்படின்னு சொன்னால், 12 அங்குல காற்றை வெளியிடுறதுல இருந்து என்ன செய்யறேன்னா, காற்றை அப்படியே உள்ள நிறுத்தி வைக்கணும். இப்போ நம்ம நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அதுக்காக தான் அந்த காலத்தில் தவம்னு போய் உடலை அசைக்காமல் ஒரு இடத்துல ஆசனமிட்டு அமர்ந்து மூச்சை வெளியிடக்கூடிய அந்த அளவை குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் நடந்தீங்கன்னா மூச்சு வாங்கும், மாடி படி ஏறுனா மூச்சு வாங்கும், ஓடுனா மூச்சு வாங்கும். இதில் விட வேடிக்கை என்ன தெரியுமா, நம்ம இரவு படுத்து தூங்குறோமே, அப்போ இதை விட அதிகமாக மூச்சு வாங்கும். அதனால தான் தூங்குற நேரத்தை குறைங்க. அப்போ மூச்சு நாம் என்னென்ன நினச்சிக்கிறோம், நம்ம வேகமாக ஓடுறதுனால மாடிப்படியெல்லாம் ஏறின இன்னைக்கு எல்லா வகையிலையும் குறைச்சிட்டோம். அதை உடல் உழைப்பையே குறைச்சிட்டோம். மாடிப்படி ஏறினா தானே மூச்சு வாங்கும். போய் லிஃப்ட்டில் ஏறி நின்று சல்லுன்னு மேலே போய் சுற்றுறோம், நடக்கிறது கிடையாது. எங்கே போனாலும் வண்டி, காரு. இப்போ இயற்கை காற்று கூட சுவாசிக்கிறது இல்லை. வீட்டுலேருந்து கார்லேருந்து எல்லா இடத்துலையும் ஏசி போட்டு.
ஆனால் தூங்கும்போது விடுற மூச்சை வந்து விரயத்தை நம்மளால் தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. அப்போ என்ன செய்ய, அந்த மூச்சு, அந்த 4 அங்குல மூச்சை நாம் சேர்த்து கொண்டே வரணும். அப்போ அதுக்கு தான் பிராணாயாமம், அந்த முறையான கற்றவர்களிடத்தில் சென்று நம்ம அந்த முறையான பயிற்சியை மேற்கொண்டு, இந்த காற்று திருமந்திரத்துலலாம் நிறைய சொல்லுவார் எப்படி அந்த இதையெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லி, அந்த மூச்சு அடக்குதல் அப்படின்னு சொல்லி. அப்படி முறையாக செய்து வந்தால் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மனம் கட்டுப்படும். நம்ம கோபமாக இருக்கும்போது பாருங்கள் மூச்சு நிறையா விடுவோம், சோகமாக இருக்கும்போது பாருங்கள் மூச்சு நிறையா விடுவோம். இப்படி இந்த மாதிரி நம்மளுடைய அந்த உணர்வுகளை எல்லாம் கவனப்படுத்தி பார்த்தோம்னா அதன் மூலமாகவும் நம்ம மூச்சுகளை நிறைய விரயம் செய்து கொண்டிருப்போம். அதனால தான் அந்த அடங்கிய நிலை. சரி, நமக்கு எப்போங்க கோபம் வரும், எப்போ நமக்கு வருத்தம் வரும்னா, நமக்கு சாமி 2 பக்கம் 2 ஓப்பன் வைப்பார். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே நமக்கு அதை கேட்ட உடனே, சில பேர்லாம் பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுகிறத கேட்டாலே நமக்கு வந்து கோபம் வரும். அப்படிலாம் இல்லாமல் அதனால தான் அதையெல்லாம் விடுத்துட்டு இவர்களெல்லாம் போய் காட்டில் போய் போயிட்டாங்க. அங்கெல்லாம் வந்து அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பறவை வந்து என்ன கற்றுனாலும் அவருக்கு தெரிய போதா, அவரை திட்டுனாலும் தெரிய போதா, தெரியாது. அது தெரிந்தவர்கள் ரொம்ப குறைவு. நம்முடைய கடலிற்றடிவார் நாயனார் தான் பறவைகள் விலங்குகள் என்ன சொன்னாலும் அது என்ன பேசிக்கொள்கிறது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவரிடத்துல உண்டு. அப்படி அந்த மூச்சினை அடக்கி இந்த உடலை பேணி அந்த மனத்தின் வழியாக மனதை கட்டுப்படுத்தி இறை சிந்தனையோடு இருத்தல். அடுத்து 23வது பாட்டில், கல்லரோடு இல்லம் உடையார் கலந்திடில் வெல்ல வெளியாம் என்று உந்தீவர வீடும் எளிதாம் என்று உந்தீவர. இப்போ இறைவனுக்கு தான் இங்கே கல்லன்னு சொல்கிறார். இறைவனை கல்லன்னு நிறைய அருளாளர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை முதல்ல சொன்னவர் யார்? இறைவனை கல்லன் அப்படின்னு முதல்ல சொன்னது யார்? நமக்கெல்லாம் எவ்வளவு மறதின்னு பார்த்துக்கங்க. எத்தனை முறை அந்த பதிகத்தை படிச்சிருப்போம். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். திருஞான சம்பந்தர் அவரோட முதல் பதிகத்திலேயே சொல்றார், என்னுடைய உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு சிவபெருமான சொல்றார். அடுத்து தெய்வ சேக்கிழார் பெருமான் 12ஆம் திருமுறையிலையும் அபநீதி நாயனாருடைய புராணத்தில், திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்திலாம் அவர் வந்து திருவோட்டை கல்வர்னு சொல்கிறார், கோவணக்கல்வர் அப்படின்னு அங்கெல்லாம் சொல்கிறார். அது நம்ம அந்த திருமுறைகளை பார்க்கும்போது, பெரிய புராணத்தை பார்க்கும்போது தெரிந்து கொள்ளும். நமக்கு எப்போவுமே அடியார்களாக இருக்கிறவங்க, நம்ம இந்த வழிபாட்டில் வரவங்க முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நூல் பெரிய புராணம். அதை முறையாக தெரிந்து கொண்டோம்னா தான் அடுத்து வரக்கூடிய ஞான நூல்களையெல்லாம் நம்ம எளிதாக நாம் பற்றி கொள்ள முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அருளாளர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் சிந்திக்கத்தான் நமக்கு என்ன தெரியும். நம்ம ஒரு தேர்வு வச்சாதானே மார்க் எவ்வளோன்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அது மாதிரி அவர்கள் எந்த நிலையில் இருந்தாங்க, நாம் என்ன நிலையில் இருக்கிறோம். நீங்கள் கம்பேரிசன் சொல்கிறாங்கல்ல, அவர் வந்து பணத்தில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்காருங்க மாதம் வருமானம், எனக்கு வந்து மாதம் 2 லட்ச ரூபா வரும். அப்படி ஒரு நம்ம அந்த ஒப்பீடு வைத்திருக்கிறோம் இல்லையா, அது போல் அருள்நிலையில் அவங்க எப்படி இருந்தாங்க, நாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை அதை நம்ம வச்சு பார்க்கணும். ஏதோ கேட்டுட்டு அப்படியே காதில் கேட்டுட்டு போயிட்டோம்னா அதனால் எந்த பயனும் இல்லை இல்லையா. ஏதோ இந்த சொல்லுவாங்க, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகிறதுன்னு, அதற்காக இல்லை.
அதான் அந்த காலத்தில் ஒரு அரசன் வந்து ஒரு பொம்மை செய்யக்கூடிய கலைஞர் வந்து பொம்மை எடுத்துகிட்டு வந்தாராம். 3 பொம்மை எடுத்துகிட்டு வந்து, இந்த 3 பொம்மையில் ஒரு பொம்மையை எடுத்துக்கோங்க, இதில் ஒரு பொம்மையினுடைய விலை 100 ரூபா, இன்னொரு பொம்மையினுடைய விலை 1000 ரூபா, இன்னொரு பொம்மையினுடைய விலை 10,000 ரூபா. அது என்ன அந்த பொம்மையில் மட்டும் வித்தியாசம்? 3 பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. அதில் என்ன வித்தியாசம்னா, இருங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையினுடைய காதில் ஒரு குச்சி எடுத்து விடுறார். அது குச்சி விட்ட உடனே அடுத்த காதில் வந்துச்சு. அந்த பொம்மை விலை 100 ரூபா. ஏன்னா அதுக்கிட்ட எதுவுமே தங்காது. இன்னொன்று 2வது பொம்மை காது வழியாக குச்சி விட்டோன்னே வாய் வழியாக அது என்ன பண்ணும், காதில் வாங்கினதை அப்படியே எழுத சொல்லிகிட்டு இருக்கோம். நீ பல பேர் அப்படி தான் நம்மலாம் எங்கேயாவது தான் விட்டேன், அதே அதை அவங்க அப்படி சொன்னாங்க, உன்னை பற்றி இப்படி சொன்னாங்க, யாராவது உன்னை கேட்டால் அதை உள்ளே வச்சுக்கிறதில்ல, வெளியில் உடனே அப்படி போய் வாய் வழியாக சொல்லி. இந்த பொம்மைக்கு சரி 3வது பொம்மை அதில் என்ன சொல்லுன்னா, 3வது பொம்மையினுடைய காதில் அந்த குச்சியை விட்ட உடனே அது வெளியில் வரல, நேராக அதனுடைய நெஞ்சில் போய் இருந்துச்சு. அதனால் சொல்லக்கூடிய உண்மை பொருளை, இறைவனை நெஞ்சத்தில் எடுத்து சில ரகசியங்களெல்லாம் நெஞ்சத்துக்குள்ளே இருத்தி வைத்து கொள்ளணும். கேட்டதை நெஞ்சத்தில் இருத்தி கொள்ளணும். அது நல்லதாக இருந்தால் அதை வெளியே சொல்லணும். இறைவனுடைய பெருமையெல்லாம் சொல்லணும். ஏன்னா சொல்லலைன்னா அது பின்னால் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் இறைவனுடைய பெருமை முதலானவற்றையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பெருமான் இங்கே சிவபெருமானை கல்லன்னு சொல்கிறார். கல்லரோடு இல்லம் உடையார் கலந்திடில் வெள்ள வெளியாம் என்று உந்தீபர. அப்போ இங்கே இல்லம் உடையார் அப்படின்னு சொல்கிறது உயிர்கள். இறைவனை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் திரும்ப நாம் வர வேண்டிய வேலையில் வீடும் எளிதாம் என்று உந்தீபர. நமக்கு அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய இந்த 4 அறத்தால் பொருள் ஈட்டி, அந்த பொருளால் அறத்தால் வந்த பொருளால் ஈகை செய்து இன்பம் பித்து அடுத்து நிறைவாக வீடு பேற்றை அடைய வேண்டும். அந்த சிவபெருமானுடைய கருணைக்குள்ள நம்ம அந்த கருணை வளையத்துக்குள்ள நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம் இல்லையா, மூளையில் இருந்தாரை முற்றத்தில் விட்டார் என்று உந்தி பெற அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த அருள்வெளிக்கு வெளியில் அருள்வெளிக்குள்ளதான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஆனாலும் அதை அப்பப்போ அந்த எல்லை விட்டு விட்டு இறைவனுக்கு, இறைவனுடைய ஆட்சிக்குரிய எல்லை எதுங்க நம்ம சொல்ல முடியுமா? நம்ம நம்முடைய திருமணம் நமக்கு சொல்லுவது, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அவனுக்கு இந்த உலகம் மட்டுமில்லை, 14 உலகங்களும் 1008 அண்டங்களும் 224 புவனங்களும் அவனுடைய ஆட்சியின் கீழே தான். அதனால் அந்த எல்லையை கடந்து நம்ம போகிறதில்ல, அவனுடைய பார்வையை கடந்து நம்ம போகிறதில்ல. ஆனாலும் ஏன் அதை சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறோம், சில ஃபோன் பண்ண வரும் இல்லையா, தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு டவர் ரேஞ்சை நம்ம தாண்டி போகிற மாதிரி அவருடைய தொடர்பில் இருந்து, அதாவது அவர் இருக்கின்றார் என்கின்ற உணர்வில் இருந்து நம்ம எப்போ விலகி போகிறோமோ அப்போ அவருடைய இடத்துல இருந்து நம்ம விலகி போயிடும். அந்த எல்லை உள்ளே இருக்கக்கூடிய நிலை, அந்த கருணை ஆற்றலுக்குள்ளேயே இருந்தோம்னா இந்த உலக பற்றுகள் நம்மை பற்றாது, வீடு பேறு பெறுதல் மிக எளிது. இப்போ இந்த உயிரினுடைய நோக்கமே என்னவாக இருக்கணும்? நம்மளாம் என்னென்ன நோக்கத்தை வச்சுருக்கணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அவ்வளோ பணம் வாங்கணும், இவ்வளோ பணம் வரணும், இவ்வளோ காசு வச்சுருக்கணும், கார் வச்சுருக்கணும், பங்களா வச்சுருக்கணும், இப்படி தான் நம்முடைய சிந்தனை ஒழிய மீண்டும் பிறவிக்கு வாராமல் இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மிக மிக குறைவு. அந்த நிலைக்கு போயிட்டோம்னா இது எதுவுமே நமக்கு தேவைப்படாது. அடுத்து திரும்ப 24வது பாடத்தை சொல்கிறார். எட்டு கொண்டார் தமை தொட்டு கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தீவர வீடே வீடாகும் என்று உந்தீவர. இப்போ இறைவனுடைய அருள் நோக்கத்திலேயே இருக்கக்கூடியவர்கள், இந்த ஜீவன் முத்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய நிலை என்னன்னா, எட்டு கொண்டார் தமை தொட்டு கொண்டே நின்றார்.
இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பில் அந்த காலத்தில் நம்ம அந்த கொள்ளர்களுடைய ஒட்டி பார்த்துருப்போம். ஒரு பையை வச்சு அந்த துருத்தி அப்படிங்கிற அந்த பையை வச்சு அடித்து அந்த கரியை போட்டு அதில் நெருப்பாக்குவாங்க. அதில் அந்த நெருப்பு வர வரைக்கும் அந்த கறி என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருப்பை அப்புறம் என்ன ஆகும், அந்த கருப்பு நிறம் வாங்கி அது அப்படியே நெருப்பு மாதிரியே ஆகிடும். அதுக்கு அடுத்து என்ன செய்வாங்க, அதில் இரும்பை கொண்டு வந்து போட்டு அந்த உலையில் ஏதாவது செய்வாங்க. அந்த இரும்பு என்ன ஆகும், கருப்பு நிறத்தில் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த நெருப்பில் இருக்க அதுவும் என்ன ஆகிடும், நெருப்பு போலவே அந்த நிறம் தன்மையெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அதை திரும்ப அங்கேருந்து எடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டா திரும்ப கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடும், அது பழையபடி இரும்பாயிரும், இது பழையபடி கரியாக மாறி போயிடும். அதனால் அந்த நெருப்போடு இருக்கும் வரை அதுவும் நெருப்பாக இருப்பதை போல இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பில் நாம் இருந்து கொண்டிருந்தால் அந்த ஆற்றல், இறையாற்றல் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் சொல்வார், எட்டுக்கொண்டார் தமை தொட்டுக்கொண்டே நின்றார். எட்டுக்கொண்டார்னா இறைவன் அட்டமூர்த்தியாக இருக்கிறார் இல்லையா. ஐம்பூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இவற்றோட சூரியன், சந்திரன் என்று சொல்லக்கூடிய இரு சுடர், அடுத்து நம்முடைய ஆன்மா, இவற்றிற்கெல்லாம் இறைவனாக இந்த உருவாக பெருமான் இருக்கின்றான். இந்த எட்டையும் சொல்றார், அந்த எட்டுக்கொண்டார் தம்மை தொட்டுக்கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பெற. அவர்களுக்கு இந்த உலகம் பற்றே இருக்காது. இப்போ நிறைய அப்போ இருக்கக்கூடிய அருளாளர்கள்லாம் பாருங்கள், அவங்களுக்கு இந்த உலகப்பற்று ஏதாவது இருந்ததா? நம்முடைய அருளாளர்களுக்கு யாருக்கும் உலகப்பற்றே கிடையாது. இப்போ உலகப்பற்று இல்லாமல், இந்த பிரக்ஞையே இல்லாமல், இந்த உலகத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல், நம்ம தானே இப்படி இருக்கணும்னு சொல்லி உடைய சிந்தனை இல்லாமல் இருக்கிறவர்களை என்ன சொல்கிறாங்க, அவர்கள் யோகிகள், அருளாளர்கள். அதனால் அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அருள் பெற்றவர்களா அப்படின்னா அப்படி இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். இன்றைக்கி அது ஒரு பெரிய வியாபாரமாயிட்டு இருக்குது. அந்த சித்தர், இந்த சித்தர், ஏடி சித்தர், சாராய சித்தர், கஞ்சா சித்தர், வெறும் புதுசாக கிளம்புறாங்க. எனக்கு அருள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அவருடைய அருளும் என்னுடைய அருளும் ஒன்றா கலந்துடுச்சு, நிறைய கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதில்லை. வீடே வீடாகும் என்று உந்தி பெற. அப்படி அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த உலக இறைவனோட சிந்தனையிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகப்பற்றை விட்டு விடுவார்கள். ஆனால் என்ன, தாமரை இலை தண்ணீர் போல இந்த பிறவியில் வந்ததுனால அந்த இடத்துல இருப்பாங்க. அவர்களும் நம்மை போல வீட்டில் இருப்பாங்க. அவர்களும் நம்மை போலவே இந்த கருவிகரணங்கள் உடையவர்களாக இருப்பாங்க. அவர்களும் நம்மை போல, அதாவது இறைவனை வணங்கக்கூடிய நிலையில் இறைவனுடைய ஆலயத்தில் வழிபாடு செய்வாங்க. எல்லாமே ஒவ்வொன்றையும் இயல்பாக செய்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இந்த உலகப்பற்றிலே இருந்து நீங்கி இருப்பார்கள் அப்படிங்கிறத காட்டுறார். அடுத்து, சித்தமும் தீய கரணமும் சித்திலே ஒத்ததே ஒத்ததென்று உந்தி பெற ஒவ்வாதென்று உந்தி பெற. அப்போ இங்கே திரும்ப சொல்கிறார், இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் நாம் இன்பத்தினால் இன்பப்படாமலும் துன்பத்தினால் துன்பப்படாமலும் இருக்கணும். ஒருத்தர் ஐயா உங்கிற மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைன்னா சோசோ எல்லாம் இறைவனுடைய கருணை அப்படின்னு. உன்ன மாதிரி அயோக்கிய பையன் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் சோசோ எல்லாம் பெருமான் அப்படின்னு சொல்லணும். முதல்ல சொல்லும்போது ஆமாங்க என்ன மாதிரி நல்லவங்க உலகத்தில் யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். உன்ன மாதிரி என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவன்கிட்ட போய் அதையும் சமமாக பாவிக்கின்ற தன்மை. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பணி நமக்கு இறைவன் விதித்திருக்கிறானோ அதை அன்னவாறே செய்து கொண்டே நம்ம போனோம்னா என்ன இருக்கும், சித்தமும் தீய கரணமும் சித்திலே ஒத்ததென்று உந்தி பெற. இந்த கரணங்களால், நம்ம கரணம் அப்படின்னு சொன்னால் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய கருவிகள் மட்டுமல்ல, நமக்கு அந்த கரணங்கள் இருக்கு இல்லையா, மனம்,
சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தக்கரணங்கள் நான்குமே என்ன செய்யும்? பல நேரங்கள் தீயவே செய்யும். அப்படி அதிலிருந்தெல்லாம் விலகி நம்ம இறை சிந்தனையோடு இருந்தாதான் இந்த இருவினை ஒப்பு அப்படின்னு ஏற்படும். ஒரு முறை ஒரு துறவி இருந்தார். என்ன செய்கிறாங்க, ஒரு முறை அவரை தொடர்ந்து துன்புறுத்திட்டே வராங்க. அவர் தான் ஏதோ அந்த பொருளை திருடிட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய அருளாளர்களுடைய வாழ்க்கையில் அது மாதிரி ஒரு பட்டினத்தாருடைய வாழ்க்கையில் கூட இப்படி அவர் அரசனுடைய முத்து மாலையை திருடிட்டார்னு சொல்லி அவரை கழுவுல போவாங்க. அப்போ கழுமரத்தையை பற்றி தெரியும். அப்படியெல்லாம் இருக்கும்போது மேலே வந்த ஒரு அருளாளருக்கு அவருடைய கையை வெட்டிடுவாங்க. அவர் கையை வெட்டினது கூட தெரியாமல் அவர் பாட்டுக்கு அவர் நடந்து போய்கிட்டு இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய அருளாளர்களும் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவர்களுக்கு இந்த உலக இயல்பு, இந்த உடலினுடைய என்னமே, இந்த உடல் நாம நினச்சிட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன செய்வோம், ரொம்ப எந்த விஷயத்தில் ஆர்வமாக இருக்குமோ அந்த ஆர்வத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன தெரியாது, நம்மளுடைய உடல் வலியோ அல்லது இந்த உடல் பற்றிய சிந்தனையே நமக்கு இருக்காது. ஆனால் எப்போ ஒரு செயலில் ஆர்வம் குறையுதோ அப்போ நமக்கு என்ன ஆகும், மற்ற சிந்தனைகள் எல்லாம் உள்ளே வரும். அப்போ இறை சிந்தனையில் இருக்கும்போது இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய பழி சொல்லாக இருந்தாலும் சரி அல்லது பாராட்டு சொல்லாக இருந்தாலும் சரி, அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி, அதான் முன்பு சொன்னதை போல இன்பத்தால் இன்பப்படாமலும் துன்பத்தால் துன்பப்படாமல் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா அது சித்தத்தை ஒத்து இருக்கும். அப்படி ஒவ்வாது இருந்தோம்னா இறைவனோடு நம்ம ஒவ்வாதவர்களாக ஆகிவிடுவோம் என்று சொல்லி இங்கே காட்டுறார். அடுத்து 26வது பாடல். உள்ளும் புறமும் நினைப்போரின் நின் உள்ளே மொல்லா அமுதாம் என்று உந்தீவர முளையாது பந்தம் என்று உந்தீவர என்று இங்கே காட்டுறார். இதில் உள்ளும் புறமும் நினைப்பு அறின் நின்னுள்ளே மொல்லா அமுதாம் என்று உந்தீவர. இங்கே நமக்கு 4 வகை நெறிகள் இருக்கு இல்லையா? என்னென்ன நெறிகள் வழிபாட்டில்? சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 நெறி. இதில் சரியை கிரியை இரண்டும் என்ன நெறி? புறத்தில் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கருவி கரணங்களை கொண்டு செய்யக்கூடிய நெறி சரியை கிரியை என்று சொல்லக்கூடிய இரண்டும். அடுத்து இந்த யோகம் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய அந்த நெறி என்ன செய்யும் அப்படின்னா, அது அகத்திலே செய்யக்கூடிய வழிபாடு, அந்த அக வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த யோக நெறி. இந்த 3ஐயும் கடந்து ஞானத்தால் சிந்தையால் இறைவனை எப்போதும் சிந்தித்திருக்கின்றது. இந்த இடத்துலலாம் எந்த வழிபாட்டில் எல்லாம் என்ன ஆகும்னா, நம்முடைய சிந்தனை சரியை கிரியையில் உடலோடும் கொஞ்சம் முட்டி இருக்கும். யோக நெறியிலே அப்படிதான், இந்த உடலில் இருந்து தான் ஆதாரமாக கொண்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த யோக நெறியை பின்பற்றுகின்றோம். இந்த ஏகதேச நினைவு இன்றி அப்படியே உள்ளத்திலேயே இறைவனை நினைந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம சொல்கிறார் இல்லையா, நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் எப்போதும் இறைவனுடைய சிந்தனை இருந்து அதை சொல்லிக்கொண்டே இருந்ததுனால, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. ஒரு அனிச்சை செயலாக நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், பிறந்த குழந்தையிலிருந்து அம்மாவினிடத்தில் இருந்த அன்பினால் நமக்கு நம்மையும் அறியாமல் ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படும் போது என்ன சொல்லுவோம், அம்மா ஒரு டக்குன்னு ஒரு அடிபடுது அப்படின்னா அம்மா, ஏன் கருவிலே இருந்து அம்மாவினுடைய நினைவு. அதை போல சுந்தரமூர்த்தி சொல்லார், வீடினும் உரையேன் மறுமாற்றம், எனக்கு வேற சொல்லே வராது சாமி, நான் தடுக்கி விழுந்தால் கூட உன்னுடைய பெயரைத்தான் சொல்லுவேன். அப்படி இறைவனுடைய பெயரை அந்த சிந்தையிலே இருத்தி அதை சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா, நம்மையும் அறியாமல் நாம் அமைதியாக இருந்தாலும் நாம் சொல்லாது இருந்தாலும் அது சிந்தையிலிருந்து வார்த்தையாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி அந்த ஏகதேச நினைவின்றி இறைவனை நினைந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த நினைவும் இன்றி இறை வழிபாடு செய்தால் அந்த உள்ளத்திலே, அதாவது அந்த சித்தர்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டில் உள்ளுக்குள்ளே இருந்து அந்த அமுதம் ஊறும்.
முளையாது பந்தம் என்று உந்தீபர. இப்போ மீண்டும் முளையாது அந்த விதை எப்படின்னா வறுக்க விதை, பாயில்டு, அதாவது வந்து அவிக்கப்பட்டு வறுக்கப்பட்டு அந்த விதை திரும்ப முளைக்காது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் இந்த வினையை அறுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை வினையை அவிக்கணும், வினையை என்ன செய்யணும், சுட்டுறணும். அப்போ திரும்ப வந்து மீண்டும் பிறவாத நிலை நமக்கு வர வேண்டும்னா அதை செய்ய வேண்டும். இங்கே சொல்கிறார். அடுத்து 27வது பாடல்ல, அவிழ இருக்கும் அறிவுடன் நின்றவர்க்கு அவிழும் இவ் அல்லல் என்று உந்தீபர அன்றி கவிழாது என்று உந்தீபர. இப்போ இறைவனுடைய எண்வகை குணத்தில் ஒன்று, அவன் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன், இந்த பற்றுகளில் இருந்து நீங்கியவன் இறைவன். ஆனால் நாம் அப்படி பற்று இல்லாமல் இருக்கிறோமா அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்மாவுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு எதையாவது ஒன்றை பற்றி கொண்டு தான் இது இருக்கும். ஒன்று உலகப்பற்றை பற்றி கொள்ளும், இல்லைன்னா இறைவனை பற்றி கொள்ளும். எதையும் பல நேரங்கள் என்னென்னா உறுதித்தன்மை இல்லைன்னா அதையும் சில காலம் பற்றி கொண்டிருக்கும், திரும்ப இதையும் சில காலம் பற்றி கொண்டிருக்கும். அப்படி மாறி மாறி பற்றி கொண்டிருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அல்லல் அப்படிங்கிறது சொல் எப்போவுமே நமக்கு இந்த துன்பம், அல்லல் இதெல்லாம் வருகின்ற போது அது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னால், அது நம்ம மீண்டும் அந்த பிறவி துன்பம் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தாந்தத்தில் எங்கே அல்லல் துன்பம் இதையெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் பிறவியை குறிக்கக்கூடியது. இரவு இருள் அப்படின்ற சொல்லெல்லாம் வந்தால் அது ஆணவத்தை குறிக்கக்கூடியது. அப்படி இந்த அல்லல் தீரும் அப்படின்னு சொன்னால் இந்த பிறவி, பிணி, துன்பம் இப்படிங்கிற சொல்லலாம் நமக்கு பிறவியை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த இறை சிந்தனையிலே இருந்து நாம் இந்த உலகப்பற்றை விற்று இருந்தால் நமக்கு இந்த பிறவி என்கின்ற துன்பம் நீங்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம், மீண்டும் பிறப்புக்கு ஆட்பட்டு கொண்டே பிறந்து 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 இறந்து இந்த இதில் அப்படியே இருந்து கொண்டே இருப்போம். இப்போ நம்ம சரியாக எந்த ஒரு செயலையும் செய்யலைன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யும், அடுத்த பிறவியில் நம்ம என்னவாக பிறப்போம், இதே மானிட பிறவி கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் உறுதியாக சொல்ல முடியாது. நல்வினை செய்தால் நல்ல சிறந்த பிறவி கிடைக்கும், இல்லை என்று சொன்னால் அதைவிட கீழான பிறவிக்கு திரும்ப போய்கொண்டே இருக்கும். அப்போது அந்த வினையை கழித்த பின்னால் அப்படி இதற்கும் கீழே இருந்தாலும் இறைவனை புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வேண்டும்னு அப்படி இறைவனை சிந்தித்திருக்கக்கூடிய பிறவியில் இருந்து அதன் மூலம் மீண்டும் திரும்ப நம்ம புண்ணியத்தை சேர்த்தா மறுபடியும் என்ன பண்ணலாம், மீண்டும் மேலான பிறவிக்கு வரலாம். அப்போ இந்த சுழற்சியில் சிக்காமல் என்ன செய்யலாம், இறைவனை சென்று பற்றி கொள்ளணும் சொல்றார். வித்தினை தேடி முளையை கைவிட்டவர் பித்தேறினார்கள் என்று உந்தீவர பெறுவது அங்கு என் பின்னே உந்தீவர. அப்போ இறைவனிடத்தில் இறைவனை பற்றி கொண்டு நின்றால்தான் நாம் முக்தி பேருக்கு போக முடியும். அந்த திருவருளினால் கிடைக்கக்கூடிய ஏனைய பொருட்கள் மேலே நம்ம பற்று வச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்ய முடியாது, முக்திக்கு போக முடியாது. இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய முறை நம்ம சிந்தித்திருக்கிறோம், இறைவனை நோக்கி நாம் செல்ல செல்ல நம்மிடத்தில் நிறைய சித்திகள் ஒவ்வொன்றாக தோன்றும். இறை வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு பல்வேறு விதமான சித்திகள் ஒவ்வொரு காலகட்டத்தையும் தோன்றும். நம்முடைய அருளாளர்களும் அதை நமக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க. ஆனால் அதை செய்த பின்னால் அது இறைவனுடைய உத்தரவு, இறைவனுடைய அருள்னு அதை கடந்து போயிடுவாங்க நம்முடைய அருளாளர்கள்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்த பெருமான் பூம்பாவையை உயிரோடு எழுப்புகிறார். அதற்கப்புறம் அவர் என்ன செஞ்சார், வழக்கம் போல அடுத்த தலத்துக்கு போனார், பதிகம் பாடினார். இப்படியே தான் அவர் பணியை செய்துட்டு இருந்தார். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், ஒரு இறந்து போன ஒருவரை உயிரோடு எழுப்புறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அது எவ்வளோ பெரிய சாதனை. அதுவும் அப்போ இறந்து போனவங்களை எழுப்புறதே பெரிய விஷயம். இவர் இறந்து போய் அந்த பெண்ணை எரித்து எலும்பையும் சாம்பலையும் வைத்து பல ஆண்டு காலம் வைத்திருந்து கொண்டு வந்து இவர் முன்னால் வைத்த பின்னால் அதை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய சாதனை.
ஆனால் அதை சிந்தித்தார்களா? அந்த திருவருளை, இறைவனுடைய திருவருளால் கிடைத்த அந்த பேற்றினை அதை நினைத்து கொண்டு இறைவனை விட்டுட்டோம்னா நம்ம எங்கே போக முடியாது? முத்திக்கு போக முடியாது. அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் எத்தனை பெரியருள் அதையெல்லாம் அவங்க சிந்திக்காமல் நாவுக்கரசு பெருமான் உயிரோடு எழுப்புகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் இறந்த பாலகனை, முதலை உண்ட பாலகனை உயிரோடு எழுப்புகின்றார். நாவுக்கரசு பெருமான் அப்பூதியடிகளுடைய மகனை, மூத்த திருநாவுக்கரசை உயிரோடு எழுப்புகிறார். இத்தனை பெரிய சாதனைகள் செய்திருந்தாலும் அதன் பின்னால் அவங்க போகலை. நான் தான் அதை செய்தேன் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கோ அல்லது அந்த திருவருளையோ பற்றி கொண்டிருக்கல. அதையெல்லாம் விடுத்துட்டு என்ன பண்ணாங்க? இறைவனை, எல்லாம் இறைவனுடைய செயல் என்று அந்த பெரிய சாதனை என்று கருதக்கூடிய நிகழ்வுகளையும் மிக சாதாரணமாக கடந்து அவர்கள் எப்போதும் செய்கின்ற இறைப்பணிக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கிறவர்கள் அல்லாமல் அதன் பின்னால் போயிட்டோம்னா என்ன ஆகும்? அந்த சித்தியினுடைய பின்னால் போயிட்டோம்னா நான் ஒருத்தர் அப்படி தான், நான் 20 வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த ஆற்று தண்ணியில் மேலே நடந்து போனாராம். இதுக்காக நான் 20 வருஷம் கஷ்டப்பட்ட நேரம். அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு ஞானி சிரிச்சுட்டே சொன்னாராம், 2 ரூபா கொடுத்தா படகுல நீங்கள் இருந்து அந்தாண்ட கொண்டு போய் இறக்கி விட்டுற போகிறோம், அதுக்கு போய் இதுக்கே 20 வருஷம் வேஸ்ட் பண்ணினேன் இல்லையா? அந்த 20 வருடத்தில் எத்தனையோ ஞான நூல்களை கற்றிருக்கலாம், யோக நெறியை பயின்று இருக்கலாம், இறைவனை பற்றி இருக்கலாம், முத்திக்கே போயிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த தண்ணியில் நடக்கிறதுக்காக யாராவது 20 வருஷத்தை செலவு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி இன்னொரு கேட்டார். அந்த மாதிரி நம்முடைய இந்த முயற்சிகளை எல்லாம் இது போன்ற சித்திகள் என்று சொல்லக்கூடிய இந்த பிற விளையாட்டுகளில் கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்படி கிடைத்தாலும் அதை நம்முடைய அருளாளர்கள் அதை அதோடு அந்த தேவை கடந்த உடனே அதை கடந்து இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டார்கள். அதனால் அப்படி இருந்தாதான் நம் முத்திக்கு செல்ல முடியுமே ஒழிய, அதன் பின்னால் இறைவனை மறந்துவிட்டு அதன் பின்னால் சென்றோம்னா நம்ம போக முடியாது என்பதை திரும்பவும் நம்மளை என்ன செய்கிறோம்? அதை பின்னால் போனோம்னா மீண்டும் நம்மை வினைக்கு ஆட்படுத்தி திரும்ப பிறவிக்கு இழுத்து கொண்டு வந்துவிடும். அடுத்தது 29வது பாடலில், சொல்லும் இடம் அன்று சொல்ல புகும் இடம் எல்லை சிவனுக்கென்று உந்தி பெற என்றால் நாம் என் செய்கோம் உந்தி பெற. இப்போ இறைவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் சொல்லியாச்சு. அப்போ எப்படி தான் இறைவனை அறிந்து கொள்ள முடியும்? அவனை சொல்லால் நம்ம அறிந்து முடியாது. சொல்லும் இடம் அன்று சொல்ல புகும் எல்லை புகும் இடம் எல்லை சிவனுக்கு என்று உந்தி பெற. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய பாச அறிவினாலோ பசு அறிவினாலோ இறைவனை அடைய முடியாது, அறிய முடியாது. அப்போ நாம் எப்போ அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், குருவினுடைய துணை கொண்டு. அந்த குரு வடிவம் எப்படி? சிவபெருமானே குருவாக வந்து உணர்த்தினால்தான் நாம் அவனை உணர்ந்து கொள்ள முடியும். யானையால் யானையாத்தற்று அப்படின்னு சொல்வதை போல, எப்படி ஒரு பழக்கப்பட்ட யானையை கொண்டு பழகாத தன் இஷ்டம் போல் திரிந்து கொண்டிருந்த காட்டு யானையை பிடித்து கொண்டு வந்து அதை பழக்கப்படுத்தி அதை பணி செய்ய வைக்கின்றார்களோ, அதை போல இஷ்டம் போல திரிந்து கொண்டிருந்தவர்களை இறைவன் என்ன செய்கின்றான்? அவனை அந்த யானையை போலவே, எப்படி நம்மை போலவே கருவி கரணங்களுடைய நம்மை போலவே ஒரு மானிட சட்டை தாங்கி வந்து இறைவன் குருவாக வந்து அருள் செய்து அவன் என்ன சொல்கிறான்? அப்பா, இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான், அவனை நீ சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 வகையில் சென்று பற்றினால் உனக்கு சாலோக சாரூப சாமீப சாயுச்சியம் என்று சொல்லக்கூடிய முக்தி நெறியெல்லாம் கிடைக்கும். இதையெல்லாம் நீ இன்னென்ன பயிற்சிகளின் மூலமாக நீ அடையலாம் என்று ஒவ்வொன்றையும் அறிவித்து, அப்படி சொன்ன உடனே ஆமாங்க சரிங்க நான் போயிட்டு வரேங்க, உடனே நான் இன்றைக்கே சரியை தொண்டு செய்து அப்படியே சரியையில் ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த 4வது நிலைக்கு போய் அப்படியே நான் சாலோக சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாய மலைக்கு போயிடுவேன்னா போக மாட்டேன்.
அப்படிங்களா, சரிங்க, கொஞ்சம் வேலை இருக்குது, இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்த்துக்கலாம். இப்படியே ஒவ்வொரு முறையாக சொல்லிகிட்டே இருப்போம். அப்போ என்ன செய்யணும்? சரியை துண்டு அப்படின்னா, பாப்பா இதுதான் சரியை துண்டு, நான் இங்கே இருக்கேன், இங்கே இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து போடு, இந்த இடத்தை கூட்டு, இந்த இடத்தை மெழுகு, இந்த இடத்தை கோலம் போடு, இந்த இடத்துல திருவிளக்கு ஏற்றுவை. இப்படி ஒவ்வொன்றா பக்கத்தில் இருந்து இருந்து ஒன்று சொல்லால் உணர்த்தி அல்லது செயலால் உணர்த்தி கூடவே இருந்து அதையெல்லாம் செய்வித்தால் தான் நம்ம என்ன, அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டமாக செய்கிறோம். ஒவ்வொருத்தரும் பணி செய்கின்ற போது எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த பணிகளை செய்கின்ற போது தான் நம்மளுடைய கவனம் வெளியேறாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உதவி செய்து கொண்டு அந்த பணியை செய்யணும்னு அன்னைக்கு வகுத்து வச்சாங்க. இன்றைக்கி அதுலேயே சண்டை போட்டுக்கிட்டு அதிலேருந்து பிச்சுக்கிட்டு போகிறது, இதிலேருந்து போகிறது, என்னென்ன செய்ய முடியுமோ எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒன்று உருவாக்குனாங்களோ அங்கே இருந்துக்கிட்டு அத்தனையும் செய்யக்கூடிய வேலையை நம்ம கற்றுக்கொண்டு வந்துருக்கிறோம். அப்படி அந்த குருநாதராக இருந்து என்னென்னவற்றை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது, இறைவனை இவ்வாறெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று குருநாதர் வந்து சொல்லாலும் செயலாலும் தன்னுடைய வாழ்க்கை முறையினாலும் மௌனத்தால் கூட சிவபெருமான் எப்படி 4 முனிவர்களுக்கு சனகர், சனந்தனர், சனாதனன், சனத்குமாரன் என்று சொல்லக்கூடிய நால்வருக்கும் மௌனத்தால் உபதேசம் செய்து உணர்த்தினாரோ அதை போல அவர் ஒவ்வொன்றாக எந்த வகையிலாவது நமக்கு எப்பொழுதும் உணர்த்தி கொண்டே இருந்தால்தான் இந்த உயிர் என்ன செய்யும்? அவரை பற்றி கொண்டு இறைவனை சென்று அடையும். அப்படிங்கிறத இது குருவினுடைய துணை இல்லாமல் நாம் சிவபெருமானை உணர்ந்து கொள்ள முடியாது என்பதை நமக்கு இந்த பாடலில் சொல்கிறார். அடுத்து 30வது பாடலில், வீட்டில் இருக்கிலன் நாட்டிலே போகிலன் கூட்டில் வால் சாத்தி நின்று உந்தீபர கூடப்படாததென்று உந்தீபர. இப்போ இங்கே திரும்ப நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, சிவபெருமானுடைய அருள் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், குருவருளும் திருவருளும் நமக்கு கிடைத்து விட்டால் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த இறைவனோடு ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையை மாற்ற முடியாது. அதுதான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? துறவியாக இருந்தாலும் இறைவனை, அந்த இறைவனுடைய சிந்தனையில் இருந்தோம்னா நம்ம துறவியாக இருந்தால் என்ன, இல்லறத்திலே இருந்தால் என்ன, நம்ம எந்த வழிபாடு செய்தாலும் செய்யாட்டாலும் இறை சிந்தனையில் இருந்தால் இறைவனோடு இரண்டரை கலந்து இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு புறத்திலே அது என்னவாக இருந்தாலும் அதனுடைய தன்மை நம்ம உணர தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ இறைவனோடு இவர்கள் தான் நம்முடைய அருளாளர்கள். நாவுக்கரசு பெருமான் துறவு நிறையில் இருந்தார். ஞானசம்பந்த பெருமான் திருமணத்தன்று இறைவனை அடைந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் 2 திருமணம் செய்து கொண்டு இறைவனை அடைந்தார். இவங்க 3 பேரும் நம்ம என்ன வேறுபாடு பார்க்க முடியும்? அப்போ இவர்களுடைய புறத்தை இவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அகத்திலே இறைவனை வைத்திருந்த நிலையில் நீங்கள் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. அவர்கள் செய்த சாதனையை பார்த்தோம் இல்லையா? 3 பேருமே செய்திருக்கிறாங்க. அப்போ இறைவன் என்ன செய்திருக்கிறான்? சுந்தரமூர்த்தி 2 திருமணம் செய்து வாழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் இறந்து போனவை உயிரோடு எழுப்பக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். திருமணத்தன்று இறைவனை அடையக்கூடிய சிறப்பு பெற்ற திருஞான சம்பந்தருக்கும் இறந்து போனவை உயிரோடு எழுப்பக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அடுத்து துறவு நிலையிலேயே வாழ்ந்த நாவுக்கரசு பெருமானுக்கும் இறந்த எழுப்பக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அப்போ அவங்களுக்கு அகத்திலே சிவத்தை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லை, அந்த வேறுபாடு இல்லை. புறத்து தோற்றத்தில் அவர்களுடைய வாழ்க்கை வேணா சில நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகியல் வேறுபாடுகளெல்லாம் இருந்திருக்கலாம். அப்போ இறைவனையே சிந்தித்து இருப்போருக்கு அவர்கள் புறத்திலே துறவியாக இருந்தால் என்ன, இல்லறத்தில் இருந்தால் என்ன, அல்லது என்னவாக இருந்தால் என்ன, இறைவனுடைய திருவடி என்கின்ற அந்த ஞான வாளை எப்போதும் வைத்திருப்பவர்களுக்கு இந்த புறத்திலே எந்த சிந்தனையும் அவர்களை கூடாது. அதனால தான் பெருமானிடத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு
வழிபாடில் இதிலெல்லாம் பார்க்கும்பொழுது பெருமானிடத்தில் ஒரு தர்ப்பை கட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு ஞானவாள் அப்படின்னு பேர். ஞானவாள் ஏந்தும் ஐயர், நம்ம திருவாசகத்தில் படிக்கும்போது ஞானவாள் ஏந்தும் ஐயர். ஏன்னா இந்த அறியாமையை நீக்கக்கூடியது ஞானம் என்கின்ற வாள். எப்படி மற்ற பொருட்களை எல்லாம் வாளால் வெட்டி வீழ்த்துகின்றோமோ அதை போல இந்த ஞானத்தால் எதை வீழ்த்தணும்? மோகம் என்று சொல்லக்கூடிய இந்த அறியாமையை. கந்தபுராணத்தில் முருகப்பெருமானுடைய வேல் ஞானத்தினுடைய வடிவம். கிரௌஞ்சமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மயக்கம் தரக்கூடிய அந்த மலையில் போய் நவவீரர்கள் என்று சொல்லக்கூடிய வீரபாக முதலானவர்கள்லாம் போய் மாட்டிக்குவாங்க. அப்போ பெருமான் ஞானத்தால் அதை நீக்குவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழைய புராணங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு அஸ்திரத்திற்கும் எதிராக இன்னொரு அஸ்திரம் இருக்கும். நாகாஸ்திரம்னா அதற்கு எதிராக கருடாஸ்திரம் இருக்கும். இப்படி ஆக்னேயாஸ்திரம் அப்படின்னா அதற்கு வருணாஸ்திரம் இருக்கும். இப்படி அதில் மோகாஸ்திரம் அப்படின்னு எதிரில் இருக்கக்கூடியவர்களை மயக்கம் செய்யக்கூடிய அந்த மோகாஸ்திரத்துக்கு எதிராக ஒரு அஸ்திரம் இருக்குன்னா அது ஞானாஸ்திரம்னு அதற்கு பேர். அப்போ நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமையை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த மெய் அறிவை துணை கொண்டால்தான் இந்த அறியாமை நீங்கும். அந்த நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமையை நீக்குவதற்காகத்தான் பெருமான் அந்த கட்கம் என்று சொல்லக்கூடிய ஞான கட்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான வாளை ஏந்தி கொண்டிருக்கின்றார். அப்படி அந்த ஞான வாள் ஏந்தி இருக்கக்கூடிய இறைவனை நம்முடைய சிந்தையிலே இருத்தி கொண்டால் புறத்திலே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த இறைவனோடு இருக்கின்ற அந்த அகத்திலே கூடியிருக்கின்ற நிலை மாறாது என்பதை எடுத்து சொல்லி சாவி போம் 31வது பாடல சாவி போம் மற்ற சமயங்கள் புக்கு நின்று ஆவி அறாதே என்று உந்தீபர அவ்வுரை கேளாதே என்று உந்தீபர. திரும்ப புறச்சமயங்கள் எல்லாம் சொல்றார். ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு பதிகத்திலையும் ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். சமணர்கள் பௌத்தர்களுடைய உரையை கேட்காதீங்க. ஏன் அதை கேட்காதீங்க அப்படின்னு ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய அருளாளர்கள் சொல்கிறாங்கன்னா, இப்போ சில பேர் பேசுகிறத கேட்டோம்னாவே அவங்க சொல்கிறத செய்கிற அளவுக்கு நம்ம தயாராகிடுவோம். இப்போ அதனால தான் அவள் என்ன சொல்லுவாங்க, ஒரு நாள் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது இந்த சமயம் சிறந்தது, இந்த சமயம் சிறந்தது, இந்த சமயம் சிறந்தது அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய உரைகளை போய் கேட்க அந்த பொய் உரைகளை கேட்க ஏன்னா உண்மையை சொல்கிறவங்க கடிந்து தான் சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையை போய் அதை போய் பூசி மொழிகி அதுக்கெல்லாம் பாராட்டு. இப்போ ஒருத்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லணும்னா நல்லவர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒருத்தர் கெட்டவர் அப்படின்னு சொன்னால் கெட்டவர். உண்மையாக சொல்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் பொய்யா சொல்கிறவங்க, சார் நீங்கள் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அந்த இதுன்னு பொய்யா பேசுகிறவங்களுக்கு நிறைய புனைந்துரைகள் தேவைப்படும். ஆனால் உண்மையை சொல்கிறவங்களுக்கு அந்த புனைந்துரை தேவைப்படாது. இயல்பாக உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை, அதுக்கு புனைந்துரை தேவைப்படாது. நேராக உள்ளதை அப்படியே சொல்லுவாங்க. அப்போ உண்மைக்கு என்ன தேவையில்லை, அலங்காரங்கள் மற்ற விஷயம் தான் தேவை. ஆனால் போய் ஒருத்தரை நம்ப வைக்கணும்னா என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அதனால தான் தேவையற்ற செய்திகளை நம்ம போய் கேட்கக்கூடாது. அவர் அழைக்கிறார், இவர் அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கங்கே பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு மைக் வச்சுட்டு கத்திட்டு இருப்பாங்க. அங்கெல்லாம் போனோம்னா அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே உருகி பேசுவாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் கூட உண்மையே இல்லை என்பது இங்கே இந்த நெறிகளை நாம் கற்று உணர்ந்தால்தான் தெரியும். ஏன் பல பேர் இங்கே இந்த மாதிரியான இடங்கள் இருக்கிறவங்கக்கிட்ட ஏன் அவங்களால நெருங்க முடியலன்னா நமக்கு தெரியும் இவங்கெல்லாம் அறிவாளிகள், இவங்கக்கிட்ட பேசி மயக்க முடியாது. ஏன் இவங்கக்கிட்ட இறைவன் கொடுத்த அந்த ஞான வாள் இருக்குது. நாம் போனோம்னா ஞான வாழால் நம்முடைய வார்த்தைகளை, மாய வார்த்தைகளை எல்லாம் வெட்டி விடுவார்கள். அதனால் மற்ற சமயங்கள் புக்கு நின்று ஆவி அறாதே என்று உந்தீபர. இன்னும் சொல்லப்போனால் மற்ற சமயங்களில் எல்லாம் பல சமயங்களில் நாம் சொல்லக்கூடிய இறைவனோடு இரண்டரை கலந்திருக்கக்கூடிய முக்தி நெறி என்று சொல்லக்கூடிய அந்த முக்தி நிலையையே பல சமயங்கள் ஒத்துக்கொள்வதில்லை. இதெல்லாம் அந்த சமயங்களுடைய ஆராய்ச்சியில் ஈடுபட்ட நம்முடைய அருளாளர் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் விடுத்து, அந்த பொய்யுரைகளை எல்லாம் விடுத்து
மெய்நெறியாகிய சைவ சித்தாந்த செந்நெறியிலே நின்று இருந்தால்தான் இறைவனை நாம் அடைய முடியும். அவ்வுரை கேள, அந்த உரையெல்லாம் கேட்கக்கூடாது என்று சொல்லி அடுத்து திரும்ப 32வது பாடலில் துரியம் கடந்த இத்தொண்டர்க்கு சாக்கிரம் துரியமாம் நின்றதென்று உந்தீபெற துறந்தார் அவர்கள் என்று உந்தீபெற. இங்கே இந்த குண்டலினி சக்தியை உள்ள மூலாதாரத்தில் இருந்து ஒவ்வொரு ஆதாரமாக மேலே ஏற்றி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞை என்று சொல்லக்கூடிய அந்த 6 ஆதாரங்கள், அதையும் கடந்து சகசிரகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் நம்ம இருக்கும். துரியம் அப்படின்னு அந்த துரியம் கடந்த நிலை இருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு இந்த உலக வாதனை திரும்ப வந்து தாக்காது. அவங்க இந்த உடலை என்ன செய்வாங்க, இதை ஒரு சுமையாக கருதி கொள்வார்கள். அதுக்கு அலங்காரம் பண்ணுறது. நாம் அதுக்காக தானே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த உடலை எப்படி பார்த்துக்கலாம், இன்னும் எத்தனை வருஷம் ஓடி இருக்கலாம், சுகர் இருந்துச்சா அதுக்கு எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டு இன்னும் எவ்வளவு காலம் இந்த உயிரை இந்த கூட்டுக்குள்ளேயே தக்க வைத்து கொள்ளலாம் அப்படின்னு எத்தனையோ வகையாக முயற்சி பண்ணுறோம். என்னென்னமோ அலங்காரமெல்லாம் பண்ணுறோம். ஆடைகள்லாம் விதவிதமாக வாங்கி என்னென்ன அலங்காரம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் விடுத்து விடுவார்கள். இந்த உடலை எப்படின்னா சில துறவிகள்லாம் உடலை விட்டு விட்டு தனித்து இயங்கக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருப்பார்கள். அதுக்கு எண்வகை சித்தியில் பிரகாய பிரவேசம் அப்படின்னு பேர். வேறொரு உடலில் போய் இருந்துக்குவாங்க. இறந்து போன வேறொரு உடலில் அப்படி நமக்கு அருணகிரிநாதர், திருமூலர் நமக்கு அப்படி தான் வரார். இந்த மாதிரி அந்த இறைவனுடைய ஆற்றலால் அருளால் இந்த வகையான ஆற்றல்களை எல்லாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த உடலை சுமை என்று கருதக்கூடியவர்கள். துறை ஒரு முறை கேட்குறாங்க, சார் உங்களுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை செய்யணும், மயக்க மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் செய்யுங்க, நாங்கள் எங்களுடைய பணியை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருமுறையை எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கார். ஒரு ஞான நூலை எடுத்து வைத்து படித்து கொண்டிருக்கார். இந்த மருத்துவர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கார்கள். ஏன்னா இந்த உடலை நாம் என்று இதுதான் நாம் அப்படின்னு கருதாத அந்த சிந்தனையை கடந்து இறைவனோடு இரண்டரை இருக்கும்போது இந்த உடலில் எது நடந்தாலும் தெரியாது. முன்ன சொன்ன இல்லையா, ஒருத்தரோட கையை வெட்டிட்டாங்க, அவர் பாட்டுக்கு அவர் இயல்பாக போயிட்டு இருந்தார். அப்புறம் திரும்ப கொண்டு ஐயா எங்கள் தவறை மன்னிச்சுங்கன்னு சொல்லி திரும்ப கையை கொடுக்குறாங்க. அப்படியே வாங்கி ஒட்ட வச்சு திரும்ப அவர் பாட்டுக்கு அவர் போய்கொண்டே இருக்கிறார். அப்படியெல்லாம் அந்த துறவழியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உலகவாதனை தாக்காது. துறந்தார் அவர்கள் என்று உந்தீபெற, அவர்கள் இந்த உலகத்தை துறந்து நிற்கின்றார்கள் அப்படிங்கிற இந்த சிந்தனையை சொல்லியிருக்கின்றார். அடுத்து 33வது பாடலில் பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாய் அங்கே முற்றவரும் பரிசு உந்தீபெற முளையாது மாயை என்று உந்தீபெற. இப்போ இங்கே முற்றவரும் பரிசு. இப்போ இந்த ஞான நூல்களை நம்முடைய குருநாதர் உபதேசித்த வகையில், ஞானாசிரியர் உபதேசித்த வகையில் நாம் இதன்படி ஒழுகி நின்று கொண்டிருக்கும் போது அப்போ நாம் என்ன செய்யணும், இந்த உடலை உடனே நாம் போய் எனக்கு இந்த உடல் வேண்டாம், நான் இறைவனிடத்தில் அடைகிறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டு நம்ம இந்த உயிரை கொண்டு போனால் சாமி அங்கே ஏற்றுக்குவாரா? இப்போ என்ன செய்யணும், நாம் இந்த உடலை எடுத்துக்கொண்டு வந்தனால இந்த உடல் திரும்ப இறைவனோடு இங்கே கிடத்தி விட்டு உயிர் திரும்ப இறைவனுடைய ஆணைப்படி இறைவனிடத்தில் சென்று சேருகின்ற வரைக்கும் நம்ம அது அப்படியே இருக்கணும். அப்போ என்ன செய்கிறோம், நம்ம உலகத்தில் இயல்பாக மற்றவர்களோட என்னென்ன பணி செய்து வாழ முடியுமோ அப்படி தான் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கணும். ஆனால் சிந்தனை எங்கே இருக்கணும், இறைவனிடத்திலே இருக்க வேண்டும். எப்படி ஒரு தாய் சமையல் செய்தாலும் என்ன பணி செய்து கொண்டிருந்தாலும் அவளுடைய நினைவு எங்கே இருக்கும், குழந்தையின் மேல் இருப்பதை போல நம்ம உலகத்தில் காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, பங்களாவில் இருந்தாலும் சரி, குடிசையிலும் சரி, நம்முடைய நினைவு எங்கே இருக்கணும், இறைவனிடத்திலே இருக்க வேண்டும். அதனால் அந்த நினைவு இருந்தோம்னா இந்த உலக போகங்களை துய்த்தாலும் அதனால் என்ன சேராது, முளையாது மாயை என்று உந்தீபெற. திரும்ப இந்த மாயை வலையில் நாம் மீண்டும் சிக்காமல் இருப்போம். அதுதான் அத்தகைய ஆத்மாக்கள். சுந்தரருடைய வரலாற்றை அதுதான் பெற்ற சிற்றின்பமே
பேரின்பமாக கொண்டு அவர் வாழ்ந்து வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 34வது பாடலில் பேரின்பமான பிரம்ம கிளத்தியோடு ஓரின்பத்து உள்ளான் என்று உந்தீபெற உன்னையே ஆண்டான் என்று உந்தீபெற. அப்போ இறைவன் பிரம்மக்கிளத்தி என்று சொல்லக்கூடிய அம்மை உமையம்மையோடு பிரியாது இருக்கக்கூடிய திருமேனியாக இருக்கின்றான். அவன் உன்னையே ஆண்டான் என்று உந்தீபெற. அவன் எப்பொழுதும் நம்மை இயக்கி கொண்டிருக்கின்றான். யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்கிற மாதிரி நம்மையெல்லாம் எப்பொழுதும் ஆண்டானாக, அதாவது அனாதி கேவலத்திலிருந்து சகலம் என்று வரக்கூடிய எந்த நிலையிலும் முக்தி என்று சொல்லக்கூடிய நிலையிலும் நமக்கு ஆண்டானாக, நமக்கு தலைவனாக இருந்து நம்மையெல்லாம் இயக்கி கொண்டிருப்பவன் சிவபெருமானே என்று சொல்லி 34 பாடல்கள் நாம் சிந்தித்திருக்கிறோம். ஐயா பண்ணிக்கலாமா? 34 பாடல்களோட நம்ம இது பண்ணிக்கிறோம். சென்ற முறை பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம்ம வகுப்பை சிந்திக்க நமக்கு நேரமே போதில். முடிந்த அளவுக்கு குறைவாக சிந்திப்போம். நூல்களை முறையாக எடுத்துடுவாங்க, சரியாக கவனிங்க. அடுத்த வகுப்பு நம்ம திருவுந்தியாரை நிறைவு செய்து விடலாம் என்று சொல்லி காலத்தினுடைய அருமை கருதி நம்ம இந்த 34 பாடல்களோட நிறைவு செய்கின்றோம். இதில் ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியேனுடைய சிற்றறிவின்பாற்பட்டது என்றும் நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமன் ஐயா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.